ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பாரதி தமிழ் மட்டும் இருக்க மாட்டாங்க. அப்போ ஆதி வந்து ஸ்வேதா நான் உயிரோடு இருப்பேனான்னு நினச்சப்போ, நீங்கள் எல்லாருமே தான் என் கூடவே இருந்து என்னோடய உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களே, எல்லாருமே ஒத்துமையாக இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க. அது எதையுமே நான் மறக்கவே இல்லை. எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் நான் மறந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ நான் சொல்ல வந்தது வேற, ஏன் உங்கள் எல்லாரையும் விட நான் உயிரோடு இருப்பேனா இல்லாத தெரியாத நேரத்தில் கூட ஸ்வேதா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து தான் நான் இப்போ நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் ஸ்வேதா அதுக்கிட்ட நான் உங்களுக்காக எல்லாமே பண்ணுவேன் மாமா. நான் எல்லாமே என்னமோ உங்ககிட்ட இருக்க பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு வந்து நீங்கள் தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க. ஆனால் எல்லாத்தையுமே மீறி உங்களுக்காக நான் பண்ணியிருக்க விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெருசு மாமா. அது யாராலையும் பண்ண முடியாது. நான் உங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஆனால் அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேசுகிறேன்னு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். ஆனால் அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா மாமா, அதை நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க. ஒரு காலம் வரும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களால் தாங்க முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரும் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஆதி வந்துட்டு என்ன ஸ்வேதா சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லி, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா பார்த்தீங்கன்னா ஆதியோட இதயத்தை போய் டச் பண்ணுவாங்க. அதை பார்த்த உடனே சாரதா அறிவுக்கெலாம் செம்ம டென்ஷன் ஆகிடும். எங்கே வந்து ஸ்வேதா ஆதிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஆதியை வந்து ஸ்வேதாவை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்து ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இங்கே பாருங்க மாமா, அவசியம் வரும்போது நீங்கள் கேட்காமலே அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அதை நீங்கள் கேட்டிங்கன்னு வந்தீங்களா, அது தாங்கிக்கவே மாட்டீங்க. அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் அது என்னன்றதை யோசிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.